வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 10 நிமிஷத்துல சோப் வந்து டிரான்ஸ்பரண்ட் சோப் வந்து எப்படி நம்ம வந்து ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். இது ஒரு கமர்ஷியல் கிரேட். இந்த சோப் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாவே நம்ம வந்து செஞ்சு வந்து ரெடி பண்ணி வித்துக்கலாம். ரொம்ப சிம்பிளா, ரொம்ப ஈஸியா நம்ம பண்ணக்கூடிய ஒரு சோப்பு. அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கிண்ணத்த மெஷர்மென்ட் பண்ணிக்கலாம். ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் வந்து கோகோனட் ஆயில் வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சீரிக் ஆசிட் வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். கோகோனட் ஆயில் வந்து அதிகம் சேர்க்க வேண்டாம், 50 கிராம் போதும். சீரிக் ஆசிட் 50 கிராம், பாதி பாதி எடுத்துக்கோங்க. இது ஒரு சூப்பரான ஒரு கமர்ஷியல் கிரேட். நீங்கள் சோப் பேஸாகவே ரெடி பண்ணி நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம 300 கிராமுக்கான சோப் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து சீரிக் ஆசிட் வந்து எடுத்துக்கோங்க, அது ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அடுத்து நம்ம வந்து லைவ் சொல்யூஷன் வந்து எடுத்துக்க போகிறோம். நம்ம ரெண்டையும் மெஷர்மெண்ட் பண்ணியாச்சு. இப்போ லைவ் சொல்யூஷனுக்காக அடுத்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். பதினேழு கிராம் தண்ணி, 17 கிராம் லைவ் சொல்யூஷன், NaOH, காஸ்டிக் சோடா ஆட் பண்ணிக்கணும். 17 கிராம் தண்ணி, 17 கிராம் காஸ்டிக் சோடா. ரொம்பவும் ஒரு சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சோப் பேஸ் தான். மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். காஸ்டிக் சோடா வந்து மெஷர்மெண்ட் பண்ணியாச்சு. அதை லேசாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்து வச்சுருவோம், இல்லாட்டி அடியில் வந்து செட்டில் ஆயிரும். அடுத்து நம்ம சோப்புக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு பொருள் வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சார்பிட்டால் வந்து ஒரு 100 கிராம் தேவை. சார்பிட்டாலோட ரேட் பார்த்தீங்கன்னா 80 இல்லை 90 ரூபா தான் வரும். 100 கிராமுக்கு வந்து 8 ரூபா தான் காஸ்ட் ஆகும். அடுத்து ஆல்கஹால் எடுத்துக்கலாம். ஆல்கஹால் வந்து 70 கிராம் எடுத்துக்கிறேன். எழுபது கிராம் ஆல்கஹால் எடுத்தாச்சு. அடுத்து ப்ரொப்பைன் கிளைகால் ஒரு 90 கிராம்.
அடுத்து கிளிசரின் வந்து ஒரு 20 கிராம் எடுத்துக்கலாம். கடைசியாக எஸ்எல்எஸ் லிக்யூட் இருக்கு இல்லையா, அது ஒரு 20 கிராம் எடுத்துக்கலாம். அது எதுக்குன்னா ஃபோமிங்க்கு. சோப்பு கொஞ்சம் நல்லா ஒரு ஃபோமிங் வரணும் அப்படின்றதுக்காக எஸ்எல்எஸ் லிக்யூட் ஆட் பண்ணுறோம். ஓகே, எல்லாத்தையும் இப்போ 10 நிமிஷத்தில் சோப்பு வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஆல்ரெடி தண்ணி காய வச்சுட்டேன். இப்போ நம்ம டபுள் பாயில் மெத்தடில் தான் சோப்பு வந்து ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயும் சீரிக் ஆசிட் போட்டோம் இல்லையா, அதையும் நம்ம வந்து பாயில் பண்ணிடலாம். ஸோ நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல ஆயில்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். லைட் சொல்யூஷனை மட்டும் கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரொப்பைன் கிளைகால் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து கிளிசரின் ஆட் பண்ணுறேன். சார்பிட்டால் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்கஹால் ப்ளஸ் எஸ்எல்எஸ் லிக்யூடு இல்லை எஸ்எல்எஸ் பேஸ்ட்டு. கடைசியாக நம்ம வந்து லைட் சொல்யூஷன் இருக்கு இல்லையா, அந்த லைட் சொல்யூஷனை ஆட் பண்ணிக்கலாம். லைட் சொல்யூஷன் ஆட் பண்ணோன்னே ஒரு நாள் திருளாக வந்து வர ஆரம்பிக்கும். அது ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகணும். ஒரு 10 நிமிஷத்தில் வந்து மெல்ட் ஆயிரும். ஸோ எல்லாமே மெல்ட் ஆயிடுச்சு. சோப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம மோல்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் மோல்டில் வந்து சோப்பை வந்து ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு 24 ஹவர்ஸ் வந்து ரெஸ்ட்டில் விட்டுறணும். அப்போ தான் வந்து சோப்பு நல்லா க்யூரிங் ஆகும். ஆனால் நான் வந்து இப்போ வீடியோ உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு 6 ஹவர்ஸ்லேயே வந்து நான் வந்து சோப்பு வந்து அன்மோல்ட் பண்ணிடுறேன். பண்ண போகிறேன். பியூர் கோகோனட் ஆயில் எடுங்க. சோப்பு இன்னமும் நல்லா ஒயிட்டாக இருக்கும். எனக்கு பியூராக வந்து கிடைக்கல, கொஞ்சம் கலர் வந்து டல்லாக தான் இருந்தது. சோப்பு வந்து 6 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. லைட்டாக அந்த ஈரப்பதம் இருக்குது. 24 ஹவர்ஸ் வந்து விட்டுறணும் சோப்பை. நான் திரும்ப வந்து மெல்ட் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு வந்து இதாக இருக்குது அப்படின்றதுக்காகவே உங்களுக்கு வந்து சோப்பை வந்து கட் பண்ணி காட்டுறேன். நான் கட் பண்ணி அதில் சோப்பில் வந்து நம்மளுக்கு தேவையான எசென்ஷியல் ஆயிலோ கலரோ ஆட் பண்ணிக்கலாம். நான் இது வெறும் கிளிசரின் சோப் பேஸ் மட்டும்தான் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி நம்மளுக்கு தேவையான கலர்ஸ், நம்மளுக்கு தேவையான பர்ஃப்யூம் என்ன நம்மளுக்கு தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். கடையில் வாங்கக்கூடிய அதே சோப் பேஸு. ஸோ வீட்டில் ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம். ரொம்ப காஸ்ட்டு கம்மியாக. சோப் பேஸ் பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து
200 300 சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்களே ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், நல்ல குவாலிட்டியாகவும் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம அதில் ஒரு குட்டி பவுலில் போட்டு நான் இதை டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணி காட்டுறேன். சோப் பேஸ் வந்து எந்த அளவுக்கு ஹீட் ஆகி திரும்ப வந்து மெல்ட் ஆகுது அப்படின்றது. ஸோ அப்படி பார்க்கும்போது கரெக்டாக மெல்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம சோப் பண்ணியிருக்க சோப் வந்து கரெக்டான மெத்தடில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இது நம்ம வந்து டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணிவிட்டு நான் இதை கூட ஒயிட் கலர் டிட்டானியம் பவுட்ரு வந்து இன்றைக்கி வந்து ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பெர்ஃப்யூம் அண்டு கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. பியூர் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லா ஒயிட் கலரில் இருக்கும். எந்த அளவையும் மாற்ற வேண்டாம், கரெக்டாக ஆட் பண்ணிடுங்க. ஓகே, சோப்பு இப்போ 2 நிமிஷத்தில் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. சோப்பு நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது கூட என்ன பர்ஃப்யூமோ என்ன கலரோ எது வேணாலும் ஆட் பண்ணி நம்ம சோப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, சோப்பு நம்ம கடையில் வாங்கக்கூடிய அதே சோப் பேஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி ஒயிட் கலர் டிட்டானியம் பவுடர் ஆட் பண்ணுறேன். சோப்பு வந்து ஒயிட் கலரில் வரணும் அப்படின்றதுக்காக, எந்தளவுக்கு ஒயிட் கலரில் வருதுன்றதுக்காக. ஓகே, வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சோப்பு. பர்ஃபெக்டாக வந்து சோப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அதை வந்து மோல்டில் வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம்.
அவ்வளோதான், நம்மளுடைய டிரான்ஸ்பரண்ட்டான பேஸ் வச்சு நம்ம ஒரு சூப்பராக சோப் ரெடி பண்ணியாச்சு. இது போல் நம்ம பேஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதையும் சேல்ஸ் பண்ணலாம், நம்மளுக்கு தேவையான சோப்பையும் நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான சோப் பேஸ் ரெடி. ஸோ உங்களுக்கு வேறு எனி டவுட் இருந்தாலும் தாராளமாக கால் பண்ணுங்கள். எஸ்எல்எஸ் பேஸ்ட் வந்து கண்டிப்பாக லிக்விட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃபோமிங் ஏஜென்ட்டுக்காக. அது நம்ம வந்து எல்லா ஷாம்பு நிறையா இதில் வந்து நம்ம வந்து காஸ்மெட்டிக்ஸில் வந்து ஆட் பண்ணுற ஒரு பொருள் தான். ஸோ உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கண்டிப்பாக மெசேஜ் அண்ட் கால் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ உங்கள் டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நம்மளுக்கு சூப்பரான சோப்பு ரெடி.